ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். எல்ஜி கம்பெனி பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ பார்ட் 1 அனாலிசிஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். ப்ளீஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவை தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்ஜி ஐபிஓட ஃபைனல் வெர்டிக்டா இந்த கம்பெனில என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் growth பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஐபிஓல ஆங்கரோட டிமாண்ட் எப்படி இருக்கு. ஸோ ஃபைனல் அப்டேட் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஐபிஓ வராங்கன்னா, நம்ம மெயினா செக் பண்றது இஷ்யூவோட டைப். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா ரைஸ் பண்றாங்க, எவ்வளோ ஓஎஃப்எஸ் மூலமா செல் பண்றாங்கன்றது. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ ஜென்ரலா அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் பொட்டன்ஷியல் இல்ல அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு அவங்களால ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் லாங் டர்ம் குரோத் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஒரு கம்பெனி கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல் வருதாங்கன்னா, கம்ப்ளீட்டா அது வந்து நெகட்டிவ் ஃபேக்டர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த கம்பெனி வந்து கேஷ் ஜெனரேட் பண்ற பிசினஸ் மாடல்ல இருக்காங்களான்றது. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினா செக் பண்ண வேண்டியது கேஷ் ஃப்ளோவோட ஸ்டேட்மெண்ட். இவங்களோட கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 1654 கோடி வரை கேஷ் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலருந்து இந்த கம்பெனி எஃபிஷியன்ட்டா இவங்களோட வொர்க்கிங் கேப்பிட்டல மேனேஜ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ரிசீவபிள்ஸ் அதாவது சில லேட்டர் பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, இந்த Q1ல பார்த்தீங்கன்னா, 868 கோடி வரை இந்த கம்பெனிக்கு ரிசீவபிள் வர வேண்டியதா இருக்கு. ஸோ டோட்டல் சேல்ஸோட இந்த ரிசீவபிள் கம்பேர் பண்ணீங்கன்னா, லெஸ் தென் 10% தான் இவங்களுக்கு ரிசீவபிள் வர வேண்டியதா இருக்கு. ஸோ இதுலயும் மேஜர் இம்பாக்ட் கிடையாது. அண்ட் இந்த கம்பெனி பே பண்ணக்கூடிய ட்ரேட் பேயபிள்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பெனி வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு வந்து ராயல்டி ஃபீஸ் வந்து பே பண்றாங்க. மேபி இவங்களோட இவங்களோட நியூவா ஒரு ப்ராடக்ட்ட இன்னோவேட் பண்றது, இல்ல ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ட வந்து அப்கிரேட் பண்றது, இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் இந்த ஆர்&டி சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேரண்ட் கொரியா கம்பெனி மூலமா தான் இந்த கம்பெனி கிடைக்குது. ஸோ இவங்களோட டெக்னாலஜி யூசேஜ் அண்ட் மெயினா பார்த்தீங்கன்னா, எல்ஜின்ற பிராண்ட் நேம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ராயல்டி ஃபீஸ் வந்து இவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இவங்க எவ்வளோ ராயல்டி பே பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆப்பரேட்டிங் ரெவென்யூல இருந்து 1.8% வரை அதாவது 454 கோடி வரை இவங்க இந்த ராயல்டி ஃபீஸ் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு வந்து பே பண்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராயல்டி பேமெண்ட்ல ஏதாவது ஒரு டிலேஸ் இருக்கும். ஸோ பே பண்ற அமௌண்ட் வந்து லேட் ஆகுது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ட்ரேட் பேயபிள்ஸ்குள்ள வந்து விழுகும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 438 கோடி வரை இந்த கம்பெனி பே பண்ற அவுட்ஃப்ளோல வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த Q1 டேட்டால 77 கோடி வந்து அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இவங்களோட 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிய வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நான் டீட்டெயில்டா பார்ட் 1 வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்ரீ சிட்டி பிளான்ட் பார்த்தீங்கன்னா, 3 பிளான்ட் இவங்களோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, மெயினா கம்ப்ரசர் வந்து இவங்க மேஜரா பார்த்தீங்கன்னா, சைனா, USA இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த கம்ப்ரசர் இம்போர்ட் பண்றதுனால இவங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டி மூலமா கம்ப்ரசர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, FY 27ல வந்து ஆப்பரேஷன்ல வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபெசிலிட்டியோட எக்ஸாக்ட் சைஸ் வந்து எதுவுமே RHPல மென்ஷன் பண்ணல. பட் ஒன் ஆஃப் த மேனேஜ்மென்ட் இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, இவங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் 2 ஃபெசிலிட்டிய கம்பேர் பண்ணும்போது, இந்த 3 ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் வந்து பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. அபவுட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, FY 23, 24ல பார்த்தீங்கன்னா, மேஜர் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில பிஃபோர் ஐபிஓ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்டம் டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, FY 23, 24ஓட பேட்டோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 138, 185% வரை இந்த டிவிடெண்ட் பேமெண்ட்டாவே இவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு வந்து மேஜரா வந்து பே பண்ணியிருக்காங்க. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ட பொறுத்தவரை இந்த Q1 டேட்டா படி பார்த்தீங்கன்னா, 4574 கோடி வரை இவங்க கேஷ் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 60%ன்னு ஸ்ட்ராங்கா இவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ட வந்து கேஷா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ், கேஷ் ஈக்குவலன்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டோட்டலா இவங்க வந்து கேஷ் ஜெனரேட் பண்ற பிசினஸ் மாடலா தான் இருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா OFSஆ இருக்கிறதுனால
மேனேஜ்மெண்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட இந்த கம்ப்ளீட் ஆஃபர் ஃபார் சேல் எல்லா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு தான் போகுது. ஸோ இந்த பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஆர்&டிக்காக தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் இவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் இன்னோவேஷன்க்காக வந்து ஆர்&டி சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ ஒய்எஃப்எஸ் மூலமா அவங்க வந்து அகைன் ஆர்&டிக்காக ஸ்பெண்ட் பண்ண போறதா வந்து மேனேஜ்மெண்ட் சைடு வந்து சொல்றாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இவங்களோட கேஷ் பேலன்ஸ வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில எந்த ஒரு டெப்ட்டும் கிடையாது. ஒன் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாவே எந்த ஒரு டெப்ட்டும் வந்து ஹோல்டு பண்ணது இல்லன்னு சொல்றாங்க. 2000ல மட்டும் ஒரு மைனர் டெப்ட் வந்து இவங்க வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் இவங்களோட இந்த கேஷ் ஜெனரேட் பண்ற இந்த பிசினஸ் மாடல்ல வர கேஷ யூஸ் பண்ணி, இவங்க அகைன் ரீஇன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதா வந்து மேனேஜ்மெண்ட் சைடு வந்து சொல்றாங்க. லிட்டிகேஷன் பொறுத்தவரை அகைன்ஸ்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 192 டாக்ஸ் கிளைம்ஸ் வந்து இருக்கு. அண்ட் கன்சியூமர் ரிலேட்டடா கேஸஸ் பார்த்தீங்கன்னா, 714 வரை இருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் திஸ் கம்பெனி 474 கோடி வரை லிட்டிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. அகைன்ஸ்ட் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, 70 கோடி லிட்டிகேஷன் வந்து இருக்கு. ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி பொறுத்தவரை இந்த கம்பெனி இந்தியாலே நம்பர் 1 ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்டகரியில வந்து டாப் ரேஞ்சுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் சேனல்ல பார்த்தீங்கன்னா, 78% வரை மார்க்கெட் ஷேர் வந்து இந்த கம்பெனி ஹோல்டு பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும், இவங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல ஆல்மோஸ்ட் 30%, வாஷிங் மிஷின்ல 34%, ரூம் ஏசில பார்த்தீங்கன்னா 18%, இன்வெர்டர் ஏசில 21%, பேனல் டெலிவிஷன்ல பார்த்தீங்கன்னா 28%. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, இவங்க மேஜரான மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணியிருக்கிற பியர்ஸும் பார்த்தீங்கன்னா, நாட் டைரக்ட் கம்பரபிள் பியர் கிடையாது. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ளூ ஸ்டார் அவங்க மெயினா பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ஏசி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, பி2பி ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க. ஹேவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி இதெல்லாம் சேர்த்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட், ஸ்விட்சஸ், கேபிள்ஸ் இந்த மாதிரி டைவர்சிஃபைடா அவங்களோட பிசினஸ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா, ஏசி அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸும் பி2பி பேசிஸ்ல பண்ணிட்டு வராங்க. வேர்ல்ஃபுல் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ரேஞ்ச் தான் வச்சிருக்காங்க. அவங்களும் ஹோம் அப்ளையன்ஸ்ல ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டைவர்சிஃபைடா மல்டிபிள் இந்த ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல டைவர்சிஃபைடா அவங்களோட பிசினஸ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு பிசினஸ் லைன்ஸ வந்து மல்டிபிள் இந்த எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல் கூலிங் இந்த மாதிரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்ஜி பார்த்தீங்கன்னா, 100% கன்சியூமர் ரிலேட்டடான அப்ளையன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. பட் சாம்சங் பார்த்தீங்கன்னா, 80% வந்து ஃபோன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பியர்ஸ் எல்லாமே நாட் டைரக்ட் கம்பரபிள் பியர்ஸ். ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பியர்ஸோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா, 56.49 டைம்ஸா இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது, இந்த ஐபிஓ பிரைஸ் 61% வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட லோயர் பிரைஸ் வேல்யூவேஷன்ல இந்த ஐபிஓல இஷ்யூ பண்றாங்க. ஸோ பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, லோயர் பிரைஸ் ரேஞ்சுல அட்ராக்டிவா இஷ்யூ பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் பிளான்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த இன்டர்வியூல மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா டொமஸ்டிக்ல 94% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. கரண்ட்டா 47 கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த எக்ஸ்போர்ட்ஸ இன்னும் ஃபர்தரா ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷன இம்ப்ரூவ் பண்ண போறதா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, மிட் அண்ட் பிரீமியம் செக்மெண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ வந்து இன்னும் ஃபர்தரா சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஏஇ யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸ், அதுக்கப்புறம் பில்ட்-இன் கிச்சன், ஸோ இந்த மாதிரி பிரீமியம் செக்மெண்ட்ஸ்ல வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு இருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, பி2பி ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க இன்னும் அவங்களோட பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. பி2பில பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ் ஏசி, டிஜிட்டல் எல்இடி டிஸ்ப்ளேஸ், ஸோ இந்த மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பி2பி ஃபோக்கஸ் பண்ணி இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஸோ பி2பி செக்மெண்ட்ல குரோத்தோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா, சிஏஜிஆர் 14%ல 2024-29ல வந்து பி2பி செக்மெண்ட்டோட குரோத் லெவல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஜிஎஸ்டி கட் வந்து அனவுன்ஸ் பண்ணாங்க. இது வந்து அக்டோபர் 22ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிரைஸ் வந்து லோயரா கிடைக்கும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் 48 இன்ச் டிவி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரேட் கட்னால பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச வந்து இன்னும் பிரீமியம் லெவலுக்கு அப்கிரேட் பண்ற மாதிரி 60 இன்ச், 90 இன்ச் இந்த மாரி அவங்களோட அ
ப்ராடக்ட் வைஸ் வந்து அவங்க இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு இந்த ஜிஎஸ்டி கட் வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கட்னால பிரீமியம் மார்க்கெட்டோட குரோத் வந்து இன்னும் ஃபர்தரா இன்கிரீஸ் ஆகும். 25-27% சிஏஜர் பை 2029 வரை குரோத் ரேட் வந்து சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து இன்னோவேட்டிவா ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, QHD டிவி 8600 இன்ச்சும், OLED டிவி பார்த்தீங்கன்னா 96 இன்ச்சும் வந்து ரீசென்ட்டா லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனி பிரீமியம் லெவல்ல வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிட்டே வராங்க. அபோட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா 3,474 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 49% வரை டோட்டல் அலோகேஷன்ல 26 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து மேஜர் அலோகேஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டோட்டலா 149 இன்வெஸ்டர்ஸோட நேம் வந்து இருந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டைவர்சிஃபைடா டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐசிஐசிஐ, HDFC நெறைய டாப் டயர் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், குளோபல் இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், டொமஸ்டிக் இந்த மாதிரி மேஜர் டைவர்சிஃபைடான மல்டிபிள் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து சில ரேரான நேம் கூட இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு லாங் டர்ம் குரோத் பொட்டன்ஷியல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கர் இன்வெஸ்டரோட டிமாண்ட் டாடா கேபிட்டல விட ஆல்மோஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபைனலி இந்த கம்பெனிக்கு ரிஸ்க்குன்னு சொல்லணும்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் மூலமாவும் இந்த கம்பெனி அதிக அமௌண்ட் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. டாக்ஸ் லிட்டிகேஷனும் இந்த கம்பெனியில இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, சீசனாலிட்டி பேஸ் பண்ணி ஷார்ட் டெர்ம்ல இவங்களோட பிசினஸ் லைக் அ பி ரெய்னி சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஏசியோட சேல்ஸ் வந்து ஷார்ட் டெர்ம்ல வந்து லைட்டா அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இவங்க சர்வ் பண்ற இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காம்படிஷன் அதிகம் உள்ள இண்டஸ்ட்ரி. ஃபைனலி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா, அலாங் வித் இந்த இண்டஸ்ட்ரி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 14% ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டு வராங்க. PAT-ம் 8.9%ன்னு பேட் மார்ஜினும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கேஷ் ஜெனரேஷன் பண்ற கம்பெனி அண்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட பிரைஸ் வேல்யூவேஷனும் பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரீசனபிள் பிரைஸ் வேல்யூவேஷன்ல இந்த ஐபிஓல இஷ்யூ பண்றாங்க. ரொம்பவே ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் எக்ஸ்போர்ட்ஸும் 47 கண்ட்ரீஸ்ல பிரசன்ஸ்ல இருக்காங்க. ஸோ பிராண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி டாப் நாச் பிராண்ட். இந்தியாலயும் இவங்க லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் குரோத் பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸோட இருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ கரண்ட்டா ஜிஎம்பி 28.2%ல ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு வருது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி போத் லிஸ்டிங் கெயின், ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் குரோத் பொட்டன்ஷியலுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபைனலி நான் என்னோட எல்லா அக்கவுண்ட்ல இருந்தும் அப்ளை பண்ணி லாங் டெர்ம் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஐ ஹோப் இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ மூலமா எல்ஜி கம்பெனிய பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.